கொத்தமல்லி பிரியாணி பாசுமதி அரிசியை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அரிசியை அதில் போட்டு கல் உப்பு போட்டு நல்லா பாதி வெந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டி மிக்சியில் இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி பூண்டு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் கிராம்பு எல்லாம் போட்டு பிரியாணிக்கு போட வேண்டிய அத்தனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். எல்லாத்தையும் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை தூக்கி அதில் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கின பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த வடிகட்டி வச்சுருக்க அரிசியை போட்டு நல்லா மெதுவாக கொட்டி மெதுவாக கலரணும். அப்படியே உதிரி உதிரியாக வரும். அந்த பாசுமதி அரிசிக்கும் அந்த தொக்குக்கும் நல்லா உதிரியாக வந்த உடனே பார்த்தா கொத்தமல்லி பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும்.